ஸ்கூல் லீவு விட்டாச்சு. இனி வீட்ல அமைதிய தேடுறது, பாலைவனத்துல தண்ணிய தேடுற மாதிரி தான். காலையில எந்திரிச்ச உடனே ஆரம்பிக்கிற அந்த அம்மா பசிக்குது, அப்பா ஃபோன் குடுங்கங்கிற கோஷம், ராத்திரி தூங்குற வரைக்கும் ஓய போறதில்ல. நாமளும் என்ன பண்ணுவோம்? நம்ம வேலைய நிம்மதியா பார்க்கணும்னு அந்த டிஜிட்டல் சமாதானத்தை மொபைல் அவங்க கையில குடுத்துருவோம். ஆனா யோசிச்சு பார்த்தா, நாம அவங்க கிட்ட குடுக்கறது ஃபோன் இல்ல. அவங்களோட அந்த ஒரு நாள் முழுக்க கிடைக்க வேண்டிய கிரியேட்டிவிட்டிய முடக்குற ஒரு லாக். விடுமுறைங்கிறது அவங்களை சமாளிக்கிற கஷ்டம் இல்லைங்க. நம்ம குழந்தைகளோட நாமளும் சேர்ந்து ரீசார்ஜ் ஆகிக்கிற ஒரு டைம். மொபைல் சார்ஜரை தூக்கி போட்டுட்டு அவங்களோட ஓடி பிடிச்சு விளையாடுங்க. அந்த சிரிப்பு சத்தத்துல கிடைக்கிற நிம்மதி எந்த ஆப்லையும் கிடைக்காது. ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு அப்பா தன் அலுவலக வேலையில ரொம்ப பிஸியா இருந்தாராம். அவரோட 5 வயசு பையன் ஓடி வந்து, அப்பா என் கூட வந்து விளையாடுங்களேன்னு கூப்பிட்டான். அப்பாவுக்கு வேலை முடியல, அதனால பையனை திசை திருப்ப நினைச்சாரு. அங்கிருந்த ஒரு செய்தித்தாள் இருந்த உலக மேப், வேர்ல்ட் மேப் ஐ சின்ன சின்ன துண்டுகளா கிழிச்சு போட்டு, இது யார் முதல்ல ஒட்டுறாங்கன்னு பார்ப்போம். நீ இதை சேர்த்துட்டு வா, நாம விளையாடலாம்னு சொன்னாரு. அப்பா நினைச்சாரு, இத சேர்க்க அந்த பையனுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும்னு. ஆனா 2 நிமிஷத்துல பையன் மேப்பை ஒட்டிட்டு வந்து நின்னான். அப்பாவுக்கு ஆச்சரியம். எப்படிடா இவ்வளவு சீக்கிரம் செஞ்சன்னு கேட்டாரு. அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அப்பா அந்த மேப்போட பின்னாடி ஒரு மனுஷனோட முகம் இருந்துச்சு. நான் அந்த மனுஷனை சரியாக்குனேன். உலகம் தானா சரியாகிடுச்சு. பெற்றோர்களே, இதுதான் விஷயம். நாம உலகத்தை வேலை, ஃபோன், சோஷியல் மீடியா சரியாக்க ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம முன்னாடி நிக்கிற அந்த சின்ன மனுஷனை, அதாவது நம்ம குழந்தைய நம்ம சரியா கவனிச்சாலே போதும். அவங்க உலகம்தானா அழகா மாறிடும். இந்த சம்மர் லீவுல அவங்க கையில ஃபோனை தந்து முடக்கி வைக்காதீங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் விளையாடுங்க. அந்த மேய்ப்பை ஓட்டுற அந்த 2 நிமிஷம் மாதிரி உங்க குழந்தைக்காக நீங்க செலவு செய்யற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க எதிர்காலத்தை வடிவமைக்கும். போனை தள்ளி வைப்போம்.